ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பழத்தை வச்சு வாழைப்பழ பணியாரம் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாழைப்பழம் விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பழத்தில் பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் வெளியே நல்லா கிரிப்ஸியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பழ பணியாரம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இந்த வாழைப்பழத்தினுடைய தொலியெல்லாம் எடுத்துடலாம். தொலியை எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது கூட 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிடுவோம். இது கூட ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஏலக்காய், ஒரு பிஞ்சு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பழத்தை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பழம் நல்லா மசிச்சு விட்டுக்கிடணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும், ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பணியார கல்லை இப்போ அடுப்பில் வச்சுருக்கிறேன். சூடாகட்டும். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ இந்த மாவை பணியார பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு.
நல்லா வேகட்டும். இது இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்த பேட்சையை நம்ம ஊற்றிக்கலாம். இதையும் நம்ம எடுத்துடலாம். எல்லா பணியாரமும் சுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக, வெளியில் நல்லா கிரிப்ஸியாக, உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாழைப்பழத்தில் பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.